சொலைவன காட்டுல பனிக்காலம் தொடங்கின உடனே கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலும் ஆரம்பிச்சது. பறவைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ கொண்டாட போறோம்னு. பனியும் அதிகமா இருந்ததுனால பறவைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வரப்போகுதுன்னு அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாம அவங்க வீட்டை டெக்கரேஷன் பண்றது, கிறிஸ்மஸ் ட்ரீ, ரிங்ஸ், பெல், கிஃப்ட், டாய்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வாங்கி வீட்டை டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வாசல் பக்கத்துல கிறிஸ்மஸ் ட்ரீயை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன். எப்பமா கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம்? எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கண்டிப்பா வருவாங்க. எனக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாருல்ல, அதை எடுத்துட்டு போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் காமிப்பேன். ஹே, ஜாலி ஜாலி, எங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு. ஹே, ஜாலி ஜாலி. சீனு, நீ சொல்றது எல்லாமே நடக்கும், சரியா? இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை போய் பார்க்கலாமா அப்படின்னு சீனு சொன்னதை கேட்டு 2 பேருமே கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்க போனாங்க. அம்மா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா இதுல என்னமோ ஒரு குறையுதே. அம்மா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல பெல்லு, குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸு, ஃப்ளவர் ரிங்ஸு, ஸ்டாரு, லைட்டு இதெல்லாம் வாங்கி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்ணலாமா? இன்னும் அழகா இருக்கும். நம்ம டெக்கரேஷன் பண்ணதை சாண்டா கிளாஸ் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாருல்லம்மா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் டெக்கரேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரி, நான் மார்க்கெட்டுக்கு போய் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன். நீ என்ன பண்ணு, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இரு. நான் அதுக்குள்ளே போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்துடுறேன், சரியா? கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண கிறிஸ்மஸ் ஐட்டம் வாங்க புறா கடைக்கு அம்மு குருவி போச்சு. புறா அண்ணா, எங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ண ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் ஐட்டம்ஸும் கொடுங்க. வாங்க வாங்க, என்னடா கிறிஸ்மஸ் காலம் வந்துடுச்சு, அம்முக்குருவிய இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டேன். வருஷம் கிறிஸ்மஸ் டே வந்துச்சுன்னா என்னுடைய கடைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆளா போனி பண்றது நீதான். உங்களுக்காகவே இப்ப வந்து ட்ரெண்டிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் ஐட்டம் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இப்படின்னு புறா அம்முக்கு தேவையான கிறிஸ்மஸ் ஐட்டம்லாம் ஒரு மூட்டையா கட்டி அம்மு கிட்ட கொடுத்துச்சு. அப்ப டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் கிறிஸ்மஸ் டேவை கொண்டாடுறதுக்காக பொருட்களை வாங்க அங்க வந்தாங்க. அப்ப அம்மு குருவி இப்படி சொல்லுச்சு. டூட்டு அண்ணா, எப்படி இருக்கீங்க? மாலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்ண நியூ கலெக்ஷன்லாம் வந்திருக்காமே, அதை தான் வாங்கிட்டு போலான்னு புறா அண்ணா கடைக்கு வந்தேன். இந்த வருஷமும் எங்க வீட்ல கிறிஸ்மஸ் டேவை கொண்டாட போறோம். நீங்க 2 பேருமே கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். புறா அண்ணா, நீங்களும் உங்களோட வைஃபை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். செம்மையா டெக்கரேஷன் பண்றோம், பயங்கரமா என்ஜாய் பண்றோம். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நான் இல்லாமலா போன வருஷம் எப்படி ஃபன்னா என்ஜாய் பண்ணோம், அதே மாதிரி இந்த வருஷமும் வேற லெவல்ல என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா நானும் என்னோட வைஃபும் உன்னோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு வரோம். வரும்போது சீனுக்கு கிஃப்டும் வாங்கிட்டு வரேன். மாலா சிஸ்டர், என்ன எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்கேன். உனக்கு தான் நேரம் சரியில்லை. உனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எதுக்கு இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிலாம்? தேவையில்லாம காசு கொடுத்து எதுக்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க? எல்லாமே வேஸ்ட். வருஷம் இதே வேலையா போச்சு உனக்கு. வாங்க, நம்ம போலாம், கிறிஸ்மஸ் டேவை கொண்டாடலாம். வேற வேலை வெட்டி இல்லாம எல்லா பறவைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மாலா அம்முவை கடுமையா பேசிட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்காம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதை கேட்ட அம்முக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தது. ஒரே நிமிஷத்துல அம்முக்குருவியோட எல்லா சந்தோஷமும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அழாத அம்முக்குருவி, நீ எவ்வளவு சந்தோஷமா எல்லாரையும் கூப்பிட்ட. அவங்க சொன்னதை எதுவுமே மனசுல வச்சுக்காத. ஏசு ஒரு ஏழை பொண்ணோட வயத்துலதான் பிறந்தாரு. அவரு கஷ்டப்பட்டதை விடவா நம்ம கஷ்டப்பட போறோம். நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. இந்த கிறிஸ்துமஸ்க்குள்ள உன்னோட எல்லா கஷ்டமும் முடிவுக்கு வந்துடும். நீ வழக்கம் போல கிறிஸ்துமஸ் டேவை சந்தோஷமா சிறப்பா கொண்டாடு.
அவங்க வரலனாலும் நம்ம சோலைவனம் காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் கண்டிப்பா உன்னோட வீட்டுக்கு வருவோம். வேற லெவல்ல கிறிஸ்மஸ் பார்ட்டியை கொண்டாடுறோம். புறா சொன்னதை கேட்டு அம்முக்குருவிக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருந்துச்சு. எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போச்சு. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய சோகத்தை எல்லாத்தையும் மறைச்சு சந்தோஷமா அம்முவும் சீனுவும் சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீய ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மா, இப்ப நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருக்கு. நான் இந்த மரத்தை ஒரு பிக் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்க போறேன். இன்ஸ்டாவிலையும் போட்டோ அப்லோட் பண்ண போறேன். உங்களுடைய போனை கொடுங்கம்மா. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சாண்டா கிளாஸ் பார்த்தாருன்னா எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு. போனை சார்ஜர் போட்டு வச்சிருக்கேன். நீ அப்புறமா போட்டோ எடுத்துக்கோ, சரியா? பனி ரொம்ப பெய்யுது, நீ சீக்கிரம் உள்ள வா. பனியில உனக்கு ஃபீவர் வந்துடும். அப்புறம் கிறிஸ்மஸ் டேவை கொண்டாட முடியாது, பாத்துக்கோ. வாய்ப்பே இல்லம்மா, வாய்ப்பே இல்ல. நான் கண்டிப்பா கிறிஸ்மஸ் டேவை கொண்டாடுவேன். நம்ம இப்ப வீட்டுக்குள்ள போலாம். சரி சரி. நாளைக்கு வந்து நீ நிறைய போட்டோ எடு, ஷேர் பண்ணு, அப்லோட் பண்ணு, என்ன வேணா பண்ணு. ஆனா இப்போ வீட்டுக்குள்ள போலாம் இப்படின்னு ரெண்டு பேருமே பேசிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அம்முவும் ஹாட் பாக்ஸ்ல தோசை சுட்டு வச்சிருந்தது. டின்னரை முடிச்சிட்டு ரெண்டு பேருமே அவங்க பெட்ரூம்ல தூங்குறதுக்காக போனாங்க. சீனு தூங்கும் போது நம்ம நிறைய போட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு தூங்குனா. அப்ப மாலாவும் டூட்டு காக்காவும் ஹோட்டல்ல நைட் டின்னரை முடிச்சிட்டு அம்மு வீட்டுக்கு வந்தாங்க. ஏங்க அங்க பாத்தீங்களா, நம்ம சொன்னதை காதுலயே வாங்காம போனா. வழக்கம் போல இந்த வருஷமும் கிறிஸ்மஸ் ட்ரீயை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்கான். ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் இந்த டெக்கரேஷன் பண்றதுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி அழகா டெக்கரேஷன் பண்ண வரவே மாட்டேங்குது. அவளுக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ண வருதுன்னே தெரியல. உனக்கு என்ன மட்டும் தான் நல்லா திட்ட தெரியும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஓ கடல்ல பட்டாலே அந்த இடம் ஃபயர் ஆகிடுமே. நாளைக்கு வேற சோலைவனம் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் வருவாங்க. கிறிஸ்மஸ் டேவை சந்தோஷமா கொண்டாட போறாங்க. இந்த சந்தோஷன்ற வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. என் காதுல ஏத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. நீங்க போய் அந்த மரத்தை உடைச்சிட்டு வாங்க. அப்பதான் நாளைக்கு எல்லா பறவைகளும் வந்து பார்க்கும்போது உடைச்சி இருக்கிறத பார்த்து அம்முக்குருவி எல்லாரும் சேர்ந்து திட்டுவாங்க. அம்முக்குருவி அழுகிறத பார்த்தா எனக்கு ஜாலியா இருக்கும். என்னது, நானா? சரி போறேன். உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என்னென்னலாம் கொடுமையெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. மாலா காக்கா சொன்னதை கேட்டு டூட்டு காக்கா கிறிஸ்மஸ் ட்ரீயை உடைக்க போச்சு. யாராவது பாக்குறாங்களான்னு செக் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட போச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ மேல மோதி மோதி ட்ரீயை உடைச்சிச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பாடி, இப்பதான் என் வயிற்றுக்குள்ள பாலை பார்த்தீங்க. இப்பதான் இந்த ட்ரீயை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நாளைக்கு காலையில அம்மாவும் பிள்ளையும் பார்க்கும்போது கிறிஸ்மஸ் ட்ரீ நிலை குலைச்சு இருக்கும். இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே தேம்பி தேம்பி அழ போறாங்க. அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். இப்படின்னு ரெண்டு பேருமே மனசாட்சியே இல்லாம கிறிஸ்மஸ் ட்ரீயை உடைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மறுநாளும் ஆனது. சீனு குருவியும் பல கனவுகளோடு கிறிஸ்மஸ் ட்ரீயை வெளியே வந்து பார்த்தான். அப்ப கிறிஸ்மஸ் ட்ரீ உடைஞ்சிருக்கிறத பார்த்து தேம்பி தேம்பி அழுதான். அம்முக்குருவியும் சேர்ந்து மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தது. அம்மா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்னாச்சு? எப்படி உடைஞ்சிச்சு? நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணோம். ஆனா இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ உடைஞ்சிருக்கு. அப்போ நம்மளை பார்க்க சாண்டா கிளாஸ் வர மாட்டாரா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்கல்லம்மா. எனக்கு கிஃப்ட் எல்லாம் கிடைக்காது இல்லம்மா. சரி வெடு சீனு, இந்த கடுமையான பனி காற்று வேகமா வீசியிருக்கும். அதனால இந்த மரம் உடைஞ்சிருக்கலாம். நான் திரும்பவும் உனக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேஷன் பண்ணி தரேன். சரி, நீ அழுகாத சீனு. நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படின்னு ரெண்டு பேருமே அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. எங்க இருந்து கேக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த மரத்துல இருந்து சவுண்ட் கேட்டுச்சு. இவங்க ரெண்டு பேருமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பேச ஆரம்பிச்சது. பறவைகளா, அழாதீங்க. நைட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
கெட்ட எண்ணம் கொண்ட பறவைகள் என்னைய இப்படி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். ட்ரீ அங்கிள், உங்களால பேச முடியுமா? ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறேன் ஒரு மரம் பேசுறத. நான் நல்ல எண்ணம் கொண்டவர்களிடம் மட்டும்தான் பேசுவேன். வேற யாருக்கிட்டயும் நான் பேச மாட்டேன். நீங்க என்னுடைய நிலைமைய பார்த்து அழுதிங்கல்ல, அத பார்த்த உடனே நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். நேத்து நீங்க 2 பேருமே சேர்ந்து என்னைய ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க இனிமேல் கவலைப்படாதீங்க. நேத்து நீங்க என்னை எப்படி டெக்கரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி நான் இப்ப டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ தனக்கு தானே டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அழகா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. இத பார்த்து அம்மாவும் சீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்துல வார்த்தையே வரல. அப்போ நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு 2 வரம் தர போறேன். என்ன வேணும்னு கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன். ட்ரீ அங்கிள், நீங்க பழைய மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு இதுவே போதும். இந்த சின்ன வயசுல ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்க. உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க. சரி அம்முக்குருவி, உனக்கு என்ன வேணும்னு கேளு. மரமே, எங்களை மாதிரி இந்த சொலைவன காட்டுல நிறைய ஏழையான பறவைகள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் கிஃப்ட கொடுக்கணும். இந்த வாரம் தான் நான் உன்கிட்ட கேக்குறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ தன்னுடைய மேஜிக்ல நிறைய கிஃப்ட் டாய்ஸ் எல்லாத்தையும் வர வச்சது. பறவைகளா, நீங்க ஏழ்மை நிலையில இருந்தாலும் மத்த ஏழை பறவைகளை நினைச்சு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்காக எதையுமே நீங்க கேட்கல. அதுக்காகவே நான் உங்களுக்கு 2வது gift கொடுக்கறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ சொன்ன மாதிரியே ஒரு கிஃப்ட கொடுத்துச்சு. அது என்னதுன்னா ஒரு பெட்டி ஃபுல்லா தங்க நாணயங்களும் வைர நகைகளும் அந்த பெட்டியில இருந்துச்சு. நீங்க உங்களுக்காக எந்த வரத்தையுமே கேட்காம மத்தவங்களுக்காக கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த gift. இந்த gift-அ வச்சு நீங்க உங்க லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருங்க. இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது அம்மாவும் சீனுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்த கிஃப்டை எடுத்துட்டு போய் எல்லா ஏழை பறவைங்களுக்கும் கொடுத்தாங்க. அம்முக்குருவிக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்த தங்கப்பெட்டி அந்த விஷயம் தான் அந்த சோலைவனம் காடு முழுக்க பரவுச்சு. இந்த விஷயம் டூட்டு காக்காக்கும் மாலா காக்காக்கும் தெரிய வந்தது. பாலா, இந்த நியூஸை கேட்டியா? கேட்டேன். இப்படி தெரிஞ்சிருந்தா உங்களை அந்த மரத்தை உடைக்க விட்டு இருக்க மாட்டேன். நான் ஒன்று நினைச்சா அதை கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. ஆமா, நீ செஞ்ச காரியத்தினால ஏழை பறவையா இருந்த அம்முக்குருவி இப்போ காட்டிலேயே பணக்கார பறவையா ஆகிட்டான். ஏங்க, எனக்கு ஒரு யோசனை வருது. அது என்னன்னா, அம்முக்குருவி மாதிரியே கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட அழுது தங்கப்பெட்டியே வாங்கலாம். அப்பதான் நம்மளும் பணக்கார பறவையே ஆக முடியும். அது சரி, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும். நம்மளும் அந்த ட்ரீ கிட்ட அழுது நடிச்சு தங்கப்பெட்டியே வாங்கிடலாம். அவங்க பேசுற மாதிரியே கிறிஸ்மஸ் ட்ரீயை அழகா டெக்கரேஷன் பண்ணி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. ஏங்க, நான் வீட்டுக்குள்ள போய் ஒளிச்சுக்கிறேன். நீங்க அப்போவோட கிறிஸ்மஸ் ட்ரீயை உடைச்ச மாதிரியே நம்மளோட ட்ரீயையும் உடைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை முட்டி உடைச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு மாலா காக்காவும் டூட்டு காக்காவும் அங்க வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னாடி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏங்க, நம்ம எவ்வளோ ஆசையா அந்த மரத்தை டெக்கரேட் பண்ணோம். இப்ப பாருங்க, இந்த மரம் உடைஞ்சு போயிடுச்சு. யாரு உடைச்சாங்கன்னே தெரியலையே. என்ன பண்றது மாலா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நாளைக்கு எல்லார் வீட்லயும் கிறிஸ்மஸ் டேவை கொண்டாடுவாங்க. நம்ம வீட்டுல மட்டும் கொண்டாட மாட்டோம். ஏன்னா இந்த மரம் உடைஞ்சிருக்கும் போது நம்ம எப்படி கொண்டாட முடியும்? நம்ம இந்த வாட்டி கிறிஸ்மஸ் டே இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு 2 பேருமே மாறி மாறி அழுதுகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது. பறவைகளா, எதுக்காக அழுகிறீங்க? எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் கண்டிப்பா கொடுப்பேன். இங்க பாரு கிறிஸ்மஸ் ட்ரீ, எனக்கு ஒரு பெட்டி ஃபுல்லா தங்கம் வைரம் எல்லாம் வேணும். அது எடுக்க குறையவே கூடாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு மரம் வேணும். மரமே, எனக்கு அந்த அம்முக்குருவி கிட்ட இருக்கிற தங்க பெட்டி
தங்க நகை எல்லாமே மறைஞ்சு போயிடணும். அம்முக்குருவி எப்பயுமே ஏழையா தான் இருக்கணும். நாங்க எப்பயுமே பணக்காரங்களா தான் இருக்கணும் அப்படின்னு டூட்டு காக்காவும் மாலா காக்காவும் மாறி மாறி வரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்களுடைய வரத்தை கேட்ட கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கோபம் வந்துச்சு. பேராசை கொண்ட பறவைகளா, நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேன். அதை பார்த்து கொஞ்சம் கூட கஷ்டப்படல. அப்புறம் மற்றவங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறதும் இல்லாம பேராசை நிறைஞ்சவங்களா இருக்கீங்க. என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. இப்படி சொன்னா எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ? அம்முக்குருவிக்கு உதவி பண்ண மாதிரியே எங்களுக்கும் உதவி பண்ணி தான் ஆகணும். அந்த அம்முக்குருவி சீனுக்குருவி அவங்களோட மனசு யாருக்குமே வராது. அவங்களுக்காக அவங்க எதையுமே கேட்கல. அதனாலதான் அவங்களுக்காக நான் சந்தோஷப்பட்டு கிஃப்ட கொடுத்தேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணுமா? அதை விட பெருசாவே நான் தரேன். அந்த கிஃப்ட் உங்களோட கெட்ட எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இந்த வருஷம் நான் உங்களுக்கு கொடுக்க போற கிறிஸ்மஸ் கிஃப்ட். அப்படின்னு சொல்லும் போது பறவைகளோட வீட்டுக்கு மேல இருக்க கூரைய காத்துல பறக்க வச்சது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கொற்ற பனிமலையில 2 பேருமே குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. மாலா, என்னால இந்த குளிர தாக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க அப்படி நினைக்காதீங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தங்க பெட்டிய பரிசா கொடுத்திருந்தாலும் நம்ம பழைய மாதிரி தான் இருந்திருப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்த இந்த பரிசு நல்லதுதான். நம்ம செஞ்ச தப்ப உணர முடிஞ்சது. அதனால நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ அன்னைக்கு நம்மளோட கெட்ட எண்ணங்களை அழிச்சு நல்ல எண்ணங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கும். அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பேருமே அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்தாங்க. அதே சமயம் கிறிஸ்மஸ் ட்ரீ அம்முக்கும் சீனுக்கும் 2 வரம் கொடுத்திருந்தது. ஒன்னு தங்கப்பெட்டி, இன்னொன்னு அவங்க லைஃப்லயே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு gift கொடுத்திருந்தது. அது என்னதுன்னா, அம்முக்குருவியும் சீனுக்குருவியும் நம்ம எல்லா ஏழை பறவைகளுக்கும் gift கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா நைட்டு தூங்குறதுக்காக போனாங்க. அப்ப யாரோ கதவை தட்டுனாங்க. அந்த சத்தத்தை கேட்டு 2 பேருமே கதவை திறந்து போய் பார்த்தாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு முன்னாடி உண்மையான சாண்டா கிளாஸ் வந்திருந்தாரு. அம்முக்குருவியும் சீனுக்குருவியும் எதுவுமே புரியாம ஆச்சரியமா சாண்டா கிளாஸ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சீனுக்குருவியும் சாண்டா கிளாஸ பார்த்து மேரி கிறிஸ்மஸ்னு சொன்னான். சாண்டா கிளாஸும் சீனுவை பார்த்து மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச கிஃப்ட கையில கொடுத்தாரு. அம்முக்குருவிக்கும் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு தன்னுடைய வண்டியில ஏறி எல்லாருக்குமே Ho, ho, ho! Merry Christmas! இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்த 2வது வரம். இந்த வரத்தை அவங்க லைஃப் ஃபுல்லா மறக்கவே மாட்டாங்க. நீங்களும் நல்ல எண்ணத்தை கொண்டு இருந்தா சாண்டா கிளாஸ் உங்க வீட்டுக்கும் கண்டிப்பா வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். போன ஸ்டோரியில கேட்ட கொஷினுக்கு சமீரா, பிரபாஷ், வதிலியா, ஸ்ரீதேவி, சூரியபிரபா, அப்துல் பசித் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஹாய் வதிலியா. ஹாய் மீனாட்சி விக்னேஷ். இன்னைக்கு இந்த ஸ்டோரியில அம்முக்குருவியோட கிறிஸ்மஸ் மரத்தை யார் உடைச்சதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்ற உங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பை பாய். Please subscribe. சோலைவனம் இருக்கிற இடத்துல 23ஆம் புலிகேசி ராஜா தன்னுடைய அரண்மனையில எல்லா அமைச்சரையும் கூட்டி காட்டுடைய வளர்ச்சிய பத்தியும் மக்கள் சந்தோஷத்தை பத்தியும் அமைச்சர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப டூட்டு காக்காவும் கிக்கோக்கிளியும் அவங்களுடைய பிரச்சனைய சொல்ல வந்தாங்க. ராஜா ராஜா, இந்த கிக்கோ என்ன சொல்றான்னு கேளுங்க. இவன் என்ன ஏமாத்துறான். நான் கொடுத்த காசை இல்லைன்னு சொல்றான். என்ன அமைச்சரே, இப்பதான் கேட்டேன் எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு. அதுக்குள்ள சண்டைன்னு 2 பேர் வந்து நிக்கிறாங்க. நீங்க என்னதான் வேலை செய்யறீங்கன்னு தெரியல. ஆனா மாசம் மாசம் கரெக்டா சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறீங்க. இதுல பொங்கல் போனஸ் வரை கேக்குறது. காலையில 9:10க்கு வேலைக்கு வருவது, மாலை 5 மணி ஆனா வீட்டுக்கு போக வேண்டியது. இடையில 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேற. கேட்டா அரசாங்க உத்தியோகம்னு வெளியே பீத்தி கொள்வது. உங்களை வச்சு இந்த காட்டை எப்படிதான் காப்பாத்த போறேன்னு தெரியல. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்பதான் யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியும். கிக்கோ, நீ சொல்லு முதல்ல. எனது அருமை 23ஆம் புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க. நான் சொல்றதுதான் உண்மை. என்னோட பக்கம் தான் நியாயம் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு ஆயில் ஷாப் வச்சிருக்கேன். பூந்தமல்லி காட்டுல
என்னுடைய பிசினஸ ஆன்லைன்லயும் ஷாப் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் ஷாப் பண்ணிக்கலாம். என்னுடைய வெப்சைட் www.kiko.com. அதுல போனீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட், ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா, என் பொண்டாட்டி மீன் வாங்கிட்டு வாங்க மாமா, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்னு ஆசையா என்கிட்ட சொன்னா. என் பொண்டாட்டி ஆசையா கேக்குறாளேன்னு நானும் மீனை வாங்கி ஆசையா ஒரு பையில போட்டு கடையில வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டூட்டு காக்கா வந்துச்சு. என்னைக்கோ நல்லா இருக்கியா, பிசினஸ்லாம் எப்படி போகுது, ஆன்லைன் ஷாப்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுச்சு. நானும் நல்லதா போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப டூட்டு காக்கா, சரி நீ 1 லிட்டர் ஆயில கொடு, என் பொண்டாட்டி ரசம் வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறான்னு சொன்னா. அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்தான். நானும் காசை வாங்கிக்கிட்டு ஆன்லைன்ல யாராவது ஆர்டர் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணலான்னு போனேன். அப்ப டூட்டு காக்கா என்னோட கடையில இருக்கிற பையை எடுத்துக்கிட்டு போச்சு. என் பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கின மீன் அதுலதான் இருக்கு. டூட்டு காக்கா நில்லு, என்னோட பையை எதுக்கு எடுத்துட்டு போறேன்னு என்னோட பைய கொடுன்னு கேட்டேன். அதுக்கு டூட்டு காக்கா, ஹே ஒழுங்கா வழிய விடு, இல்லன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுச்சு. என்ன இந்த கிக்கோ, என்ன ரொம்ப புகழ்ந்து பேசுறான்? ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? இவனுடைய வெப்சைட்ல ஆர்டர் பண்ணா 20% டிஸ்கவுண்ட்னு சொல்றான், ஃப்ரீ டெலிவரி வேற சொல்றான். ஆர்டர் பண்ணுவோமா? சரி, டூட்டு காக்கா என்ன சொல்றான்னு கேட்போம், அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். டூட்டு காக்கா, இப்போ நீ என்ன ஆச்சுன்னு சொல்லு. மன்னர் மன்னா, இவன் சொல்றது எல்லாம் போய் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நானும் அந்த புதுமல்லி ஃபிஷ் மார்க்கெட்ல கடை ஒன்று வச்சிருக்கேன். நானும் ஆன்லைன் பிசினஸ் பண்றேன். என்கிட்ட ஆன்லைன் டெலிவரியும் இருக்கு, ஃப்ரீ டெலிவரியும் இருக்கு. என்னோட வெப்சைட் www.tutu.com. இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் என்னுடைய ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட பொண்டாட்டி ஃபோன் பண்ணி, மாமா உங்க மேல சந்தேகப்பட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். நானும் அவகிட்ட, நான் தான் அப்பவே சொன்னலம்மா, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசலன்னு, நீ தான் என்ன நம்பல. உன்னோட ஃப்ரெண்டு சொன்னதை வச்சு என்னைய தெருவா ஓட விட்டு அடிச்சியம்மா. எனக்கு ஒரு வாரமா எவ்வளோ உடம்பு வலி தெரியுமா? சரி மாமா, அதை விடுங்க. நான் உங்களுக்கு மட்டன் சூப்பும் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு ஆயில் தான் இல்ல, ஃபிஷ்ஷும் காலியாகிடுச்சு. நீங்க ஆயில் கடைக்கு போய் 1 லிட்டர் ஆயிலும் கடையில இருக்கிற ஃபிஷ்ஷும் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஆசையா செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். நானும் என் பொண்டாட்டி ஒரு வாரம் கழிச்சு பேசிட்டாளேன்னு சந்தோஷப்பட்டு ஆசையா மீனெல்லாம் கட் பண்ணி ஒரு பையில வச்சுக்கிட்டு இன்னொரு பையில ஆயிலை வாங்கலான்னு நினைச்சு 2 பையை எடுத்துக்கிட்டு ஆயில் ஷாப்புக்கு வேகமா போனேன். அப்ப கிக்கோ கிளி, என்னப்பா உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போகுது, ஆன்லைன் ஷாப்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டான். நானும் நல்லா தான் போகுதுன்னு சொன்னேன். என்னோட பொண்டாட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறாளாம், அதுக்கு தான் நான் எண்ணெய் வாங்க வந்தேன். சரி 1 லிட்டர் எண்ணெய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காசையும் கொடுத்து எண்ணெயை வாங்கி நான் 2வது பையில போட்டு 2 பையை எடுத்துட்டு போனேன். இவன் என்னடானா என்னோட பைய கொடுன்னு சட்டை போட்டு மிரட்ட பாக்குறான். என்னடா இது, மாறி மாறி டிஸ்கவுண்ட் கொடுக்கறானுங்க, எந்த ஆஃபரை முதல்ல எடுக்கிறதுனே தெரியலையே. சரி, இந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருந்தா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் யாரு குற்றவாளின்னு. இல்லம்மா, என்னோட ஃபிஷ் மார்க்கெட்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. இன்னைக்கு தான் சர்வீஸ் மேன் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல என்னோட அருமை புலிகேசி மன்னரே, என்னோட ஆயில் ஷாப்ல இருக்கிற சிசிடிவி கேமரா கரண்ட் போனதுனால ரெக்கார்ட் ஆகியிருக்காது. இவனுங்க ப்ரூஃப் இருந்தாலே கண்டுபிடிக்க மாட்டானுங்க, இதுல ப்ரூஃப் வேற இல்லையா? என்ன செய்ய போறாங்களோ? இவனுங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஆஃபர் வேற முடிஞ்சிரும் போலயே. சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் என்னுடைய அமைச்சர்களிடம் பேசிட்டு முடிவு சொல்றேன் அப்படின்னு புலிகேசி மன்னர் தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட கலந்து ஆலோசனை செய்ய ஆரம்பிச்சாரு. லூனா அமைச்சரே, இவ்வளவு நேரம் கதை கேக்குற மாதிரி கேட்டீங்களே, இப்ப சொல்லுங்க யாரு குற்றவாளின்னு. ரொம்ப நேரமா எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. அது இல்லம்மா, நேத்து ஒரு Dress ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், அது இன்னும் வரல, அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுடைய ஆன்லைன் பர்ச்சேஸ பத்தி கேட்கல, உங்களுடைய கேஸ பத்தி கேட்டேன். நீங்க யோசிக்கிறத பார்த்து இந்த கேஸையே முடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன். நீ சரியான மங்குடி அமைச்சரா இருக்கிற, இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு. மனு
மன்னிச்சிடுங்க மன்னா. எனக்கு என்னமோ இந்த டூட்டு காக்கா மேலதான் டவுட்டா இருக்கு. ஆமா, டவுட்டா இருக்கா? முன்னெல்லாம் அமைச்சரா ஆக்குனவரு என்னதான் சொல்லணும், நீ மங்குனி அமைச்சர்னு மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிற. புலிகேசி மன்னர் லூனா அமைச்சரிடம் கேட்ட பிறகு அம்முக்குருவி அமைச்சரிடம் கேட்க ஆரம்பிச்சாரு. இல்ல மன்னா, லூனா அமைச்சர் சொல்றது தவறா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ கிக்கோ கிளி சொல்றது பொய்ன்னு தெரியுது, ஆனா ப்ரூஃப் தான் இல்ல. இப்படின்னு அம்மு அமைச்சர் தன்னுடைய கருத்தை முன் வச்சது. புலிகேசி மன்னரால ஒரு நிலையான தீர்ப்பை சொல்ல முடியல. இதன் பிறகு மீனு அமைச்சரிடம் கேட்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா போன வாட்டி நடந்த திருடர்கள் கேஸ்ல சாதுரியமா யோசிச்சு யாரு குற்றவாளின்னு மீனு அமைச்சர் தான் கண்டுபிடிக்க உதவி பண்ணாரு. அதனால புலிகேசி மன்னர் மீனு அமைச்சர்கிட்ட கேட்டாரு. மீனு அமைச்சரே, நீங்களாவது குற்றவாளிய யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அரண்மனையோட மானமே உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க மீனு அமைச்சரே, உங்களுடைய கருத்து என்ன? மன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. யாம் இருக்க பயமேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க எல்லாரும் என் கூட வெளியே வாங்க. மீனு அமைச்சர் சொன்னதை கேட்டு எல்லா அமைச்சர்களும் போக ஆரம்பிச்சாங்க. கூட டூட்டு காக்காவும் கிக்கோ கிளியும் போனாங்க. மீனு அமைச்சர் ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி அதுல ஒரு பெரிய பானையை வச்சு அது ஃபுல்லா தண்ணிய நிரப்பி கொதிக்க வைக்க தண்ணியும் நல்லா கொதிச்சது. அப்ப மீனு அமைச்சர் கிக்கோ கிளி கிட்ட இருந்து அந்த பைய வாங்கி லூனா அமைச்சரிடமும் அம்மு அமைச்சரிடமும் காமிச்சது. புலிகேசி மன்னர்கிட்டயும் காமிச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில அந்த பைய போட்டது. பையோட நிறம் சிவப்பு நிறமா மாறுச்சு. உடனே மீனு அமைச்சர் கிக்கோ கிளி தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சது. மன்னா, கிக்கோ கிளி தான் குற்றவாளி. இல்ல இல்ல, நான் சொல்றதுதான் உண்மை. இந்த அமைச்சர் பொய் சொல்றாரு. இந்த கிக்கோ கிளிக்கு 100 சவுக்கு அடி கொடுக்கணும் அண்ணா. இதுல வேற வெப்சைட்ல போகணுமா, டிஸ்கவுண்ட் இருக்கான், என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. புலிகேசி மன்னரிடம் மீனு அமைச்சர் 100 சவுக்கு அடி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுச்சு. மீனு அமைச்சரே, நீங்க சொல்வது உண்மைதானா? எப்படி சொல்றீங்க? இவங்க வந்ததுல இருந்து 2 பேருமே மாத்தி மாத்தி ரீலா விடுறாங்கன்னு நான் அவங்க சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா 2 பேரும் சொல்றது ஒரே மாதிரி தான் இருந்தது. அப்போ எனக்கு சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு. அதனாலதான் இந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு பார்த்தேன். டவுட் கிளியர் ஆகிடுச்சு. அது என்ன டவுட்னா, கிக்கோ கிளி ஆயில் ஷாப் வச்சிருக்கு. கடையில எல்லா இடத்துலயும் எண்ணெயா தான் இருக்கும். அப்புறம் டூட்டு காக்கா ஃபிஷ் மார்க்கெட் வச்சிருக்கு. அப்ப அதிகமா ஃபிஷ்ஷை கட் பண்ணி இருக்கும். அப்ப அங்க இருக்கிற இடம் எல்லாம் ரத்தத்துல ஊறி இருக்கும். ஃபிஷ் கடையில இருக்கிற பைய தான் கொண்டு வந்து ஆயில வாங்கியிருக்கோம். அதனால அந்த பைய கொதிக்கிற தண்ணியில போட்டேன். ஃபிஷ் ரத்தம் வெளியே வந்துருச்சு. எண்ணெயா இருந்தா மேல எண்ணெய் மிதந்து வந்திருக்கும். இப்ப யாரு குற்றவாளின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். டூட்டு காக்கா நிரபராதி, கிக்கோ கிளி தான் குற்றவாளி. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அமைச்சரே. இந்த கிக்கோ கிளி ஜெயில போடுங்க. என்னென்ன சொல்லியிருக்கான் பாருங்க இவன். புலிகேசி மன்னரோ கிக்கோ கிளி சொன்னது பொய்ன்னு தீர்ப்பு வழங்கி ஜெயில அடைச்சாரு. மீனு அமைச்சரை எல்லாரும் சேர்ந்து பாராட்டினாங்க. போன வீடியோல கேட்ட கொஸ்டினுக்கு அப்துல் பசீத், ரேகா சாரதி, சூரிய பிரபா, வதிலியா, ஜெசூதன், ரோஷினி, பிரேம் ரித்தி, சமீரா, ராஜதி கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஹாய் வதிலியா, ஹாய் மீனாட்சி விக்னேஷ். நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில உண்மையான குற்றவாளி யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.